தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா. சென்னை புழலில் அமைந்துள்ள டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான மேற்படிப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புழலில் அமைந்துள்ள டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக 9, 10, 11, 12வது வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு வழிகாட்டுதல் நிகழ்வு ஸ்ரீ நல்லழகு நாடார் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. கலாம் திட்ட வெற்றிக்கான படி என்கின்ற தலைப்பில் டென்சிங் பால்ராஜ் அவர்களின் 104வது நிகழ்வான மேற்படிப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் சிவந்தி ஆதித்தனார் பள்ளியில் பயிலும் 275 மாணவர்களுக்கு வருகின்ற பொதுத் தேர்வில் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் மேற்படிப்புக்கு தாங்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் டென்சிங் பால்ராஜன் எடுத்துரைத்தார். மேலும் மாணவர்களிடையே தாங்கள் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளும் வகையிலும் இந்நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்டதாகவும் இதுபோன்ற நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது எனவும் மாணவர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் சென்னை வாழ் நாடார் சங்க தலைவர் தங்கமுத்து, பொதுச் செயலாளர் செல்வகுமார், துணைத் தலைவர் ரவீந்திரநாதன், அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜாமணி, முருகேச பாண்டியன், கல்லூரி முதல்வர் ஜான்சிராணி, பள்ளியின் முதல்வர் ராஜேஸ்வரி மற்றும் பள்ளி ஆசிரியர், ஆசிரியைகள், மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். பேட்டி பள்ளி மாணவர்கள். என்னோட பேரு சோபன். ஆக்சுவலி சிவந்தி ஆதித்யநாத் ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து படிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நம்ம பால்ராஜன் சார் வந்து இப்போதைக்கு கண்டக்ட் பண்ணதை வச்சு எனக்கு என்ன ஒரு விஷயம் நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, பேசிக்கா வந்து எனக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பட் வந்து நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஆனா வந்து கிடைக்கிற கொஞ்சம் டைம்லயோ இந்த மாதிரி டைம்ஸ்ல இருக்கிறப்ப அந்த ஒரு டைம்லயுமே வந்து என்னோட லேசினஸ் அப்படிங்கிறது கில் பண்ணிடுது. பட் இன்னைக்கு வந்து சார் சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸ் என்னங்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி கத்துக்கணும், முக்கியமா ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பத்தி சொல்லி கொடுத்தாங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும், வீக்னஸ் எப்படி அனலைஸ் பண்ணணும், அண்ட் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னோட த்ரெட் என்னங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தடை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி பேசிக்கா காலேஜ் இப்போதைக்கு வந்து எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் என்ன கோர்ஸ் படிக்கணுங்கிறத பத்தின பேசிக்கான நாலேஜ் எனக்கு இருக்கே தவிர, பட் கம்ப்ளீட்டா ஒரு டீட்டெயில்டான நாலேஜ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடையாது. அதை வந்து இப்ப எனக்கு ஒரு பேசிக்கா வந்து எனக்கு சயின்ஸ்னா ஒரு இசிஇ படிக்கலாம், ஒரு மெக்கானிக்கல் படிக்கலாம், ஒரு ட்ரிபிள் படிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். பட் வந்து இன்னைக்கு ஒரு 5000+ கோர்சஸ் இருக்கு. அதை எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு இனிமேட்டு நான் வர்ற டைம்ல வந்து எனக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதை செஞ்சும் காட்டுவேன். தேங்க்யூ. என் பெயர் எஸ்திலோத்தமா. நான் டாக்டர் சிவந்தி ஆதித்யன் மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அந்த ப்ரோக்ராம்ல நாங்க ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கோம். இந்த கோர்ஸ் எடுத்தா நம்ம இந்த படிப்பு பண்ணலாம், இதோட வேலைக்கு போகலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் நிறைய கொடுத்தாங்க. ஹூ ஐ ஆம் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் எல்லாம் நம்மக்குள்ளே தோன்ற மாதிரி, இதுக்காக நான் ஒரு ஜேர்னி எடுக்கணும், ஹூ ஐ ஆம் அப்படின்ற ஒரு கொஷினுக்காக நான் இந்த ஜேர்னி எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கேன். அப்புறமா வந்து இந்த ஸ்டடீஸ்லாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு நாலேஜே எங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. இந்த சமுதாயத்துல பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வேலையில எல்லாருமே பெண்கள் இருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் இன்னும் வளரணும், இன்னும் படிக்கணும்,
சமுதாயம் இன்னும் நல்லபடியா வரணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ப்ரோக்ராம்ல நாங்க ரொம்ப நிறைய புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து நாங்க வந்து ஒரு ஸ்பீச் பேசணும்னா ஒரு டெனரே இல்லாம பேசணும் அப்படின்றதுக்காக அவரு எங்களுக்கு கொஞ்சம் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்தாரு. இப்போ நாங்க திணறாம பேசுறோம்னா அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச்னால தான். அவர் கொடுத்த நிறைய ஸ்பீச்ல நாங்க வந்து ஒவ்வொன்றா இதுக்கான ஆன்சர் நம்ம இன்னும் தேடணும், இதுக்கான ஆன்சர் இன்னும் இருக்கு, இதுக்கான ஆன்சர் நம்ம இன்னும் போகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்லாம் எங்களுக்கு இப்போதான் வந்திருக்கு. அதுக்கான ஜேர்னியை நாங்கள் இன்னும் ட்ரைன் பண்ணுவோம். ஃபியூச்சரில் நாங்கள் நல்லா பெஸ்ட்டாக வருவோம், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக, அதாவது பெஸ்ட் சிட்டிசனாக வருவோம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் கீர்த்தி. நான் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஸ்கூலில் படிக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். இன்னைக்கு நான் இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த காலேஜுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன கோர்ஸ் எடுக்கணும், 5000 கோர்ஸ் இருக்கு, அதில் எதுலாம் உடைய எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுமாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது எக்ஸாம் ஃபியரே இல்லாமல் ஆகிறதுக்கு எங்களுக்குள்ள ஒரு தைரியம் வர்றதுக்காக எப்படி ஸ்பீச் பேசலாம், என்னென்ன நமக்குள்ள டவுட் வர்றதுக்கு எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ.